உட்காருப்பா தம்பி, உட்காரு, உட்காருங்க. அவையை முன்னவர் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு அதனால அரசு இல்ல அவை முன்னவர், அவை முன்னவர் புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். இந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கடமைப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை முறையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன் சொல்ல. உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க, உங்க 2 பேரையும் கேட்கிறேன். இல்ல நீங்க உட்காருங்க, அவர் உட்கார்ந்துட்டார். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க இல்லைங்க, உட்காருங்க. பாருங்க இஸ்லாமிய உட்காரு, 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 உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு, 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 உட்காருங்க, உட்காரு, உட்காருங்க, 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 உட்காரு. ஓகே, உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு, வேண்டாம், உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க, உட்காருங்க சார். இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்றேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் பேசிட்டு இருக்க என்னன்னா இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தரும் என்ன நன்றி. அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க, மாண்புமிகு உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும். தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு பேரவை தலைவர், மாண்பு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க மாண்பு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், மாண்பு அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுறது? என்ன விஷயம் என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க. ஐயா காதர் மைதீன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால் இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது.
அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலே இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு எனக்கு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், ரெண்டு பேருமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பத்தி நன்றி நிர்ணயங்கள் என்று சொன்னவன் நான் என்ன சொன்னேன், அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையான்னு நான் கேட்டேன். அதோட அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்கள் திரும்ப வந்து அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ வந்து அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்லை. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு இங்கே வந்து அவையிலையும் அமைச்சர்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்கள் அதை குறித்து திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்களானால் இன்னும் விரிவாக நீங்க போய் உங்க தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க. தொகுதியில் போய் பாருங்க. இப்ப நான்லாம் போய் பார்க்கிற ஊர்ல இது வரைக்கும் எங்க கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதால்தான் மீண்டும் உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாயில வடை சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு வாயில வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க, இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு. ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்ப இவங்க எல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சு தான் இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். நான் எல்லாம் படிச்சு பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படிச்சு பார்த்தேன். எதுவுமே புதுசா இல்லைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பாத்தீங்கன்னா அப்ப என்ன மாற்றம்னு கேட்டாங்க. ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றலன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. வாயில வடை சொல்றோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பாடு இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நீங்க எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? அதெல்லாம் யாரப்பா காசு? அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரிதான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்க இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்க 20 இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க கார் நடத்தின உட்காருங்க தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. சொன்னீங்க இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அது நடத்துறாரு சொன்னாங்க. நீங்கள் கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒன்றுமே செய்யாமல் நிறுத்திட்டீங்க. நீங்கள் மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் செய்யவே இல்லை. நீங்கள் அதுக்காக உங்களை மாதிரியா நாங்கள் இருக்கணுமா? எப்படி? ஆதார் இருந்தால் சொல்லுங்க. இப்போ நீங்கள் செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸ்க்கு நீங்க செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. அவை முன்ன அவர் பேசுங்க. இல்ல இல்ல உட்காருங்க. நீங்க அண்ணே உட்காருங்க. அண்ணே இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்றேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்பொழுது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல. அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கி கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுத்துங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல இங்க ஒரு கார் ரேஸை பற்றி இங்க ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்க அது ஒரு இன்டர்நேஷனல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முதல் முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்பொழுது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம் நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம், அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார்,
இன்றைக்கு இப்பொழுது அவசியமா, இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை. என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனா வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியா உறுப்பினர் இன்னொருங்க ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆட்சி இருங்க ப்ளீஸ், நான் உங்களை யாரையும் ஒண்ணு சொல்லல. இங்க திராவிட முன்னேற்ற கழகம், இங்க ப்ளீஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்தியாவுல நம்ம தான் டாப் 1ல இருக்கோம். நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள், மை ஹோம் சொல்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள். அதுல 1 லட்சம் வீடு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதுல கேப் ஃபில்லிங் ஃபண்டா 3500 கோடி, ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் சொல்லிக்கிறீங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 18 லட்சம். 18 லட்சம் வீட்டுல இவங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுக்க போறீங்களா, அவங்களுக்கு ஓனா கொடுக்க போறீங்களா, இல்ல ரெண்டட் பேசிஸா வந்தவங்களை திருப்பி வந்து ஹவுஸ் ஓனர் ஆக்க போறீங்களா? அதுக்குள்ள சீவேஜ், அதுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அவங்களுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிற நீங்க அந்த பக்கத்துல 244 பக்கத்துல உங்க மை ஹோம் அந்த ஒரு பேனாவினுடைய 10 பைசா மையளவுக்கு கூட அதனுடைய திட்டத்தினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை. அது வந்து ரெண்டல் பேசிஸ் தான் கொடுக்குறோம், அதை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்ற நிதியாண்டிலே 7718 கோடி ரூபாய் வீட்டு வசதிக்கு ஒதுக்கப்பட்டது. தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியிலே 8852 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1133 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார் என்பதை 15% கூடுதலாக ஒதுக்கியுள்ளார் என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு குடிசை மாற்று வாரியத்து மூலமாக அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பீச் ஓரமாக போகிறப்ப மக்கள் காற்று வாங்கிடுறாங்க, எவ்வளோ சுகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் தயவுசெய்து நம்ம எல்லாரும் வேணாலும் போய் பார்க்கலாம். அந்த குடியிருப்புகள்லாம் எந்த வசதியில் இருக்குது, எந்த தரத்தில் இருக்குன்னு தயவுசெய்து வந்து பார்க்கலாம். நம்ம எல்லாரும் என்ன ட்ரைனேஜ் இல்லை, அங்கே குடிநீர் வசதி ப்ராப்பராக இல்லை, அங்கே லீக்கேஜஸ்லாம் ப்ராப்பராக இல்லாமல் அங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் நிறைய இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பார்க்க, நான் குற்றச்சாட்டா சொல்லல, அதுதான் தரமா இருக்கு. இங்க இது ஒரு வீட்டு வசதி சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த குடிசை மாற்று வசதியில அவங்க கட்டி கொடுக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அந்த தரத்துல தான் இருக்குங்கிறதா உண்மை. மக்களுக்கு தெரியும். இது நம்ம வேணா போய் பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஆய்வு பண்ணலாம். யாரும் நம்ம வந்து ஒரு ஜாயிண்ட் டீம் கூட போடலாம். அது மாதிரி மாற்றி கட்டி சரியாக கட்டி கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கிற டேலண்ட், அவங்களுடைய உரிமையாளர்கள் அதிலிருந்து மாறுவதற்கு அவர் இசை தெரிவிக்கவில்லை. இதான் நிலைமையை தவிர புதிதாக கட்டி கொடுக்கக்கூடாது என்பதெல்லாம் அர்த்தமல்ல. நீங்கள் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் போனால் நாங்களும் வரோம், போய் பார்ப்போம், அந்த மக்கள்கிட்ட பேசுவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலில் இந்த அவையில் வீற்றிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷபந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லா சகோதரர்களும் இருக்கும்போதே சொல்லணும்னு நினச்சி இப்போ டேபிள் சேர் தான் அதிகமாக இருக்குண்ணா. அதனால் அனைத்து சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரியாக ரக்ஷபந்தன் வாழ்த்துக்கள். எல்லோரும் சகோதரத்தோடு ஒற்றுமையாக இருந்து நம்ம நாட்டுக்காக மக்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து சிறப்பாக பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை போன்ற அனைத்து சகோதரிகளுக்கும் அவையின் சார்பாக எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலேயே என்னுடைய நண்பர்கள் தொகுதியில் இருந்து என்னுடைய அருமை நண்பர்கள் மற்றும் பிரம்மகுமாரி சமாஜ் அவர்கிட்ட வந்து கையில் நேற்றும் வந்தார்கள். நேற்றும் இந்த கரங்களில் கட்டி நம்முடைய சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ திருவள்ளூர்ல ஊத்துக்கோட்டையில தொட்டாரெட்டி குப்பம் அப்படின்ற ஏரியால ஒரு பெண் ஆசிட் ஊத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை ஒரு பெண்ணாக இந்த அவையில நான் குறிப்பிடணும். உறுதியாக அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த கொடுமைக்கு யார் காரணமோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு கடுமையான தண்டனையை வாங்கி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று,
அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை வந்து பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சித் தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. இதனால தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். உட்காருங்க. நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க மாண்பு அமைச்சர் இருங்க அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சி தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்ல வேற எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக் கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டுல ஏதாவது குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த உட்காருங்க. மாண்பு அமைச்சர் இருங்க, அவங்க பேசுறாங்கல்ல. பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேத்தே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்க அலோவ் பண்ணி தான் ஆக வேண்டும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. நிச்சயமாக. அதாவது இன்னொன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்க எல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்சை பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரவைத் தலைவர் ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்றேன், தப்பாலாம் இல்லை. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்க சொல்லிதான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்க படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அதை நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், தயாராக இருக்கோம், செய்ய போகிறோம். நீங்கள் அண்ணன் வந்து பேசினார், இதையெல்லாம் செயல்படுத்தணும்னு. அவரை எங்களுடைய அறிக்கையை படித்ததுக்கு நான் ரொம்ப அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே என்னென்ன சொல்லுங்கண்ணா. இல்லை எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே செஞ்சுருவோம். அதில் எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு இருக்க வேணாம். இப்போ சிலிண்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது, நீங்கள் கொடுத்தோம். இதுமாரி எல்லாமே பண்ணிவிடுவோம். அதனால் அவர் அது அப்படியே லிஸ்ட்டு படித்தார்ல, இது இதுன்னு மீண்டும் மீண்டும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி சார்பாகவோ எங்கள் அரசு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு, முன்னாள் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நினைவுபடுத்திட்டே இருக்கிறது தான் எதிர்கட்சியினுடைய வேலை. நினைவுபடுத்தலாம், நீ செஞ்சா சந்தோஷம். மாண்புமிகு அமைச்சர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒன்றே ஒன்றுண்ணே, எங்கள் தலைவர் தளபதியை மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்றது ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதெல்லாம் கண்டிப்பாக அவர் சொன்ன திட்டங்கள் எதெல்லாம் அறிவிச்சோமோ அதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் அறிவிப்பார். 2016 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் நின்னார்.
தேர்தலில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு வரல. அப்போ அவங்க பொண்ணு ரொம்பவே 2-3 நாளாக சாப்பிடாம கஷ்டப்பட்டு, என்னப்பா இப்படி நம்ம மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு. அதே 2026 அவரை திருப்பி தேர்தலில் நின்னார். அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் ஹைதராபாத்துக்கு அனுப்பிட்டார். ஹைதராபாத்துக்கு போய் அந்த பொண்ணு தேர்தலுக்கு முன்னால் வந்துருமா எனக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு சொன்னார். வந்துடுறோம்ப்பான்னு சொல்லிச்சு. அன்னைக்கு போலிங் அன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம அவையில் இருக்கிறாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினராக அவர் என்னம்மா ஒரு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போன உடனே, ஏம்மா எத்தனை மணிக்குமா போய் காலைல ஓட்டு போட்டேன்? காலையில் 7 மணிக்கே போட்டேன்ப்பா, என் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்ப்பான்னு. அவருக்கு ஒன்றுமே புரியலையாம். அம்மா என்ன திருப்பி சொல்லுன்னாராம். சொல்லும் போது, அப்பா உனக்கு நான் ஓட்டு போடல, நீ எப்படியாவது ஜெயிச்சிருவ, ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி கோச்சிக்காதப்பா நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நாங்கள் நடந்து கொள்வோம் என்பது இங்கே உங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்க, இருங்க, நீங்க உட்காருங்க. அவர் முடித்த பிறகு we are new but we are quick learners. நாங்க புதியவர்கள் தான், ஆனால் விரைவாக கற்றுக்கொண்டு அதை விட வேகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். திருப்பி படிக்க சொல்லட்டுமா? அதை இல்ல அது சொல்லியிருக்காரு. இல்ல அதாவது நீங்க ஒரு அனுபவம் உள்ள ஒரு பேரவைத்தல் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நீண்ட நெடுநாளும் தெரியும். நீங்க திராவிட இயக்கத்தில் இருந்தவர், நான் அதெல்லாம் மறுக்கல. நான் சொல்றேன், புதுசா அமைச்சர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் இப்போ தான் படிக்கிறீங்க. இதுக்கு பின்னால் நீங்கள் திட்டங்கள்லாம் போடப்பட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நீங்கள் இன்னும் போட்ட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு போகல. இது வரைக்கும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டில் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் அதிகாரியில் கேட்டால் சொல்லுவாங்க, உங்களுடைய செக்ரட்டரி கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ போடுற பட்ஜெட் தான் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு உங்களுடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி சேருகிற பொழுது நீங்கள் அதெல்லாம் செஞ்சோன்னு பின்னால் பெருமையாக பேசலாம், நான் அதில் மறுக்கலை. ஆனால் நாங்கள் 43 காலமாக சாலையே கிடையாது பல கிராமத்து. நான் ஏன் பேசுறேன், என்னுடைய ஊருக்கு நான் 84 எம்எல்ஏ பாடுதான் எங்க ஊருக்கு நான் பஸ் விட்டேன், ரோடு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் திராவிட இயக்கம் வந்துதான் எல்லா கிராமத்துக்கும் சாலை போட்டிருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் மருத்துவமனை கட்டிருக்கிறோம், ஆரம்ப சுகாதாரம் கட்டிருக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறோம், உயர்நிலை கல்லூரி எல்லாம் கட்டிருக்கிறோம். நான் அதை வந்து பெருமையா பேச நான் சொல்றேன் இல்ல. ஆனால் 53 ஆண்டு காலமா ஆஸ்பத்திரி ஒழுகுது, டாக்டர் போடல, அது போடலாம். எப்படி நாடு இதெல்லாம் செய்தது? நாங்க தான் உறுப்பினர் எது எதெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க போறீங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மையாகவே டாக்டர் பற்றாக்குறை, நர்ஸ் பற்றாக்குறையெல்லாம் இருக்குது. அதை ஏன் நீங்கள் அண்ணன் செஞ்சிருக்கலாமேன்றதை அவர் முதல்ல எல்லாமே நல்லா தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனாலும் குறைகள் இருக்குது என்பதை தான் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை வந்து சுட்டி காட்டினார். இதே மாதிரி பர்டிகுலரா இப்ப இந்த அமைச்சர் இது செய்யல, அவர் பேரை சொல்லி அவர் எதுவுமே அவரு சொல்லல. அவரு ஒழுங்கா இப்பதான் முதல்ல அமைச்சராக 100 நாள் தான் ஆச்சு. நாங்க அந்த 100 நாளே பல சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டினாரு. அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சியில் அதையெல்லாம் நாங்கள் செய்துவோம் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 31/8/2026 நாள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.